அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாழ்க்கை வரலாறு. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறந்த பேராசிரியர், அரசியல்வாதி, தத்துவஞானி. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை சர்வப்பள்ளி வீராசாமி மற்றும் தாயார் சீதம்மா. இவருடைய மனைவி பெயர் சிவகாமு. இவர்களுக்கு 5 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தனர். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆரம்ப கல்வியை திருவள்ளூரில் உள்ள பள்ளியிலும் பின்னர் திருப்பதியில் உள்ள உயர்பள்ளியிலும் படித்தார். அவர் தன் பட்டப்படிப்பில் தத்துவத்தை முதல் பாடமாக தேர்ந்தெடுத்து அதில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டமும் பெற்றார். அவர் தன் முதல் பணியினை சென்னை மாநில கல்லூரியில் துவங்கி மைசூர், கொல்கத்தா, வாரணாசி, ஆக்ஸ்போர்ட் போன்ற இடங்களிலும் தொடர்ந்து நீண்ட காலமாக தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார். 1923இல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் படைப்பான இந்திய தத்துவம் வெளியிடப்பட்டது. இப்புத்தகம் பாரம்பரிய தத்துவ இலக்கியத்தின் ஒரு தலைசிறந்த படைப்பாகும். 1946இல் இவரது கல்வி சேவைகளை பாராட்டி யுனெஸ்கோவிற்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1949ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் தூதுவராக நியமிக்கப்பட்டார். இது சோவியத் யூனியனுக்கு ஒரு வலுவான உறவாக அமைந்தது. 1952இல் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1962இல் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல்வேறு சாதனைகள் படைத்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது 86வது வயதில் ஏப்ரல் 17, 1975ஆம் ஆண்டு சென்னையில் காலமானார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வி தத்துவங்கள். கல்வி என்பது வெறும் தகவல்களை புகுத்துவது மட்டுமல்ல, மாறாக மாணவர்களின் உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணர்வதும் அவர்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதும் ஆகும். கல்வி தத்துவத்தில் அறிவு, ஞானம் மற்றும் திறமை ஆகியவற்றை சமமாக கொண்டு வருவது ஆசிரியர்களே என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் சமூக பொறுப்பு உள்ளவர்களாகவும் மனிதநேயம் உள்ளவர்களாகவும் உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய கருத்து. மேலும் அவர் இந்திய தத்துவம், மேற்கத்திய தத்துவம் இரண்டையும் சேர்த்து ஒரு புதிய கல்வி தத்துவத்தை உருவாக்கினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. நன்றி.